செந்தில் பாலாஜி அவர்களுடைய மினிஸ்டர் பதவி வேணா முடிவுக்கு வந்திருக்கலாம் சுப்ரீம் கோர்ட் அப்சர்வேஷனால. 2006லயும் எலெக்ஷன் நிற்கிறாரு, 2011 மினிஸ்டர் ஆகிறாரு. அதுக்கப்புறம் 2021 திராவிட முன்னேற்ற கழகத்தில் மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுடைய 5 போஸ்ட்டுக்கு வந்து அனௌன்ஸ் பண்றாரு. டிரைவர், கண்டக்டர்ஸ், அசிஸ்டன்ட் இன்ஜினியர். ஒன்னு சேலஞ்சிங் த டினோவோ இன்வெஸ்டிகேஷன், ரெண்டாவது சேலஞ்ச் டு ஆர்டர் செட்டிங் அசைட் சமன்ஸ் இஷ்யூட் பை தி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர். அவருடைய சப்போர்ட்டர்ஸ் வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஷியல்ஸை வந்து தாக்கின விஷயம் இந்தியாக்கே தெரியும். அவருடைய சுப்ரீம் கோர்ட்டில் பல பிஎம்எல்ஏ கேசஸில் ஆர்டிகல் 21 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா படி பெயிலில் வந்த உடனேயே 2 நாளில் செந்தில் பாலாஜி அவர்கள் மந்திரி பதவிக்கு வராரு. அப்போ கூட பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து அப்சர்வ் பண்ண பொழுதும் சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு அவருடைய பெயிலை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பெட்டிஷன் போடுறாரு. இன்னைய தேதியில் செந்தில் பாலாஜி அவர்கள் மந்திரி கிடையாது, அவர் வந்து பெயில இருந்துகிட்டு இருக்காரு. வரக்கூடிய நாட்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் பொலிட்டிஷியனா இருக்க முடியுமே தவிர. லீகல் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். செந்தில் பாலாஜி அவர்களை சார்ந்து 28 ஏப்ரல் 2025 அன்னைக்கு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி அவர்களுடைய இந்த கேஸ் கடந்து வந்த பாதையை தெரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஏன்னா சுப்ரீம் கோர்ட் அப்சர்வேஷன் வரதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை அவருடைய மந்திரி பதவியை ரிசைன் பண்ணதுக்கப்புறம் முத்துசாமி ஐயா அவர்களும் சிவசங்கர் அவர்களும் அவருடைய போர்ட்ஃபோலியோ எடுத்துக்கிட்டாங்க. சிவசங்கர் அவர்கள் அவருடைய போர்ட்ஃபோலியோ எலக்ட்ரிசிட்டி எடுத்துக்கிட்டாங்க. முத்துசாமி அவர்கள் வந்து அவரோட டாஸ்மாக் துறையை எடுத்துக்கிட்டாங்க. ஸோ செந்தில் பாலாஜி அவர்கள் இனிமேல் மந்திரி கிடையாது. பட் செந்தில் பாலாஜி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் பதவியில் இருக்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. கரூரை சார்ந்து, கொங்கு மண்டலம் சார்ந்து செந்தில் பாலாஜி அவர்களுடைய பணி திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொடரும் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. செந்தில் பாலாஜி அவர்களுடைய மினிஸ்டர் பதவி வேணா முடிவுக்கு வந்திருக்கலாம் சுப்ரீம் கோர்ட் அப்சர்வேஷனால. பட் ஹவவர் செந்தில் பாலாஜி அவருடைய அரசியல் பயணம் தொடரும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்களுக்கு தொடர்ச்சியாக 21 வயசுல வந்து லோக்கல் பாடி மெம்பர் ஆனாரு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப்பா அதிமுகவில் மேலே வந்து 2006லயும் எலெக்ஷன் நிற்கிறாரு, 2011 மினிஸ்டர் ஆகிறாரு. அதுக்கப்புறம் 2021 திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைச்சிக்கிட்டு மந்திரி ஆகிறார். இப்போ மந்திரி பதவி இல்லாதனால திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே பொலிட்டிஷனாக இருப்பாரா, இல்லை கட்சி வேற ஏதாவது நேஷனல் பார்ட்டிஸ்க்கு காங்கிரஸோ பிஜேபிக்கோ ஃபியூச்சரில் மாறி அவர் நேஷனல் பார்ட்டியில் வந்து பயணிப்பாரா அப்படிங்கிறது காலம்தான் பதில் சொல்லும். ஆனால் செந்தில் பாலாஜி அவர்கள் அரசியல்வாதியாக தொடருவார் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கணிப்பு. டெஃபினட்டா அவருக்கு அரசியல்வாதியாக தொடருவார் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கணிப்பு. செந்தில் பாலாஜி அவர்கள் ப்ராமினன்ஸ்க்கு வந்தது 2011 ப்ராமினன்ஸ்க்கு வராரு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே நிற்கிறாரு 2006. 2011 ப்ராமினன்ஸ்க்கு வராரு. மினிஸ்டர் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டும் ஆகிறாரு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுல, அப்போ இருந்த ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல. செந்தில் பாலாஜி அவர்கள் டிரான்ஸ்போர்ட் மந்திரி ஆனதுக்கப்புறம் 2014 அந்த டேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். 2014 நவம்பர் 2014 மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுடைய 5 போஸ்ட்டுக்கு வந்து அனௌன்ஸ் பண்றாரு. டிரைவர், கண்டக்டர்ஸ், அசிஸ்டன்ட் இன்ஜினியர், அந்த மாதிரி இருக்கக்கூடிய பல போஸ்ட்டுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க வேலைக்காக. அப்படி பார்க்கும்பொழுது டிசம்பர் மாதம் 2014 சக்சஸ்ஃபுல் கேண்டிடேட்ஸோட லிஸ்ட் வந்து அனௌன்ஸ் ஆகுது. அனௌன்ஸ் ஆன உடனேயே 29 அக்டோபர் 2015 தேவசகாயம் அப்படிங்கிறவர் வந்து கம்ப்ளைண்ட் லான்ச் பண்றாரு செந்தில் பாலாஜி மேல. 2வது கம்ப்ளைண்ட் வந்து கோபி அப்படிங்கிறவர் லான்ச் பண்றாரு செந்தில் பாலாஜி மேல 7th மார்ச் 2016. 3rd கம்ப்ளைண்ட் ஆகப்பட்டது கணேஷ்குமார் அப்படிங்கிறவர் லான்ச் பண்றாரு. அந்த லான்ச் பண்ண டேட் ஆகப்பட்டது 9th செப்டம்பர் 2017. 4வது கம்ப்ளைண்ட் ஆகப்பட்டது கே அருள்மணி அவர்கள் வந்து லான்ச் பண்றாங்க 13 ஆகஸ்ட் 2018. இந்த எல்லா எஃப்ஐஆருமே ஃபைல் பண்ணப்படுது. அதுக்கப்புறம் சர்ப்ரைசிங்கா என்னன்னா ஒன் ஆஃப் த அக்யூஸ்ட் இன் தி ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் நேம்லி சண்முகம், யாருன்னு பார்த்தீங்கன்னா PA to செந்தில் பாலாஜி. அவர் என்ன பண்ணுறாருன்னா கிரிமினல் ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி அவருடைய ப்ரொசீடிங்ஸை வந்து குவாஷ் பண்ணணும். ஃபைனல் ரிப்போர்ட் ஃபார்ம் இந்த செட் எஃப்ஐஆர் வந்து காம்ப்ரமைஸ் டிகிரி இருக்கிறதுனால சண்முகம் அவர்கள் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாரு. எந்த பேசிஸில் குவாஷ் பண்ண சொல்கிறாருன்னா காம்ப்ரமைஸ் டிகிரியை பேஸ் பண்ணி குவாஷ் பண்ண சொல்கிறாரு. மெட்ராஸ் ஹைகோர்ட்டும் 30 ஜூலை 2021 வந்து சண்முகம் அவர்கள் போட்ட கிரிமினல் ரிட் பெட்டிஷன் மேலே ஜாயிண்ட் காம்ப்ரமைஸ் டிகிரி இருந்ததுனால குவாஷும் பண்ணிடுறாங்க. ஆனா என்ன நடக்குதுன்னா 31 அக்டோபர் 2022 அப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்ல டினோவோ இன்வெஸ்டிகேஷன், அதாவது ஃப்ரெஷ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆரை பேஸ் பண்ணி கம்ப்ளைண்ட் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்ல பெட்டிஷன் ஃபைல் பண்றாங்க. 31 அக்டோபர் 2022 அப்போ ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்றாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்ல
டினோவோ இன்வெஸ்டிகேஷனுக்கு, ஃப்ரெஷ் இன்வெஸ்டிகேஷனுக்கு. இது இருந்துட்டு இருக்கும் பொழுது 9th November 2021 செந்தில் பாலாஜி அவர்களோட கேஸில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து ஆக்சஸ் வேணும் அப்படின்றதுக்காக ஒரு பெட்டிஷன் போடுறாங்க. அந்த பெட்டிஷன் அலோவ் பண்ணுறாங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணுறாங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து அவரோட ஃபைல்ஸ் ஆக்சஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணுறாங்க. இப்படி இருந்துட்டு இருந்த பொழுது 3 இம்பார்ட்டன்ட் சேலஞ்சஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் முன்னாடி வந்தது. ஒன்று, சேலஞ்சிங் த டினோவோ இன்வெஸ்டிகேஷன். ரெண்டாவது, சேலஞ்ச் டு ஆர்டர் setting aside summons issued by the enforcement directorate. மூணாவது, challenge to order pertaining the enforcement directorate to have inspection of the records of the trial court. Order refusing to grant extension of time to complete investigation. இந்த கிட்டத்தட்ட 4 கொஸ்டின் ஆஃப் லா மேல தான் ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஃபைல் பண்ணாங்க. ஒரு வாட்டியும் ஹியரிங் நடந்தது, ஒரு வாட்டியும் அப்சர்வேஷன்ஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் வந்தது. இப்படி இருந்துட்டு இருக்கும் பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் ஜூன் 2023 அரெஸ்ட் ஆகிறாரு. சப்சிக்வெண்டா பெயில் மேல பெயில் போடுறாரு. தொடர்ச்சியாக சட்ட போராட்டங்கள் நடத்துறாரு செந்தில் பாலாஜி அவர்கள். சட்ட போராட்டமாக்கப்பட்டது பிரைமரியா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து செக்ஷன் 19 ஆஃப் த பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 படி அரெஸ்ட் பண்ணதுனால அது மேல வந்து பெயில்ஸ் போட ஆரம்பிச்சாரு செந்தில் பாலாஜி அவர்கள். பெயில்ஸ் போறதுக்கு முன்னாடி ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் போடுறாரு, ஆட்கொணர்வு மனு போடுறாரு. ஆட்கொணர்வு மனுவும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கொண்டு போறாரு. சப்சிக்வெண்டா பெயில் போட்டு செக்ஷன் 45 ஆஃப் த பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் படி 2 விதமா பெயில் போடுறாரு. ஃபர்ஸ்ட் பெயில் போடும்பொழுது ப்ரொவிசோ டு செக்ஷன் 45 ஆஃப் த பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 படி ப்ரொவிசோல இருக்கக்கூடிய மெடிக்கல் கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி சிக் ஆர் இன்ஃபார்ம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி செஷன்ஸ் கோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் பெட்டிஷன்ஸ் போடுறாரு. சுப்ரீம் கோர்ட் திருப்பி வந்து செந்தில் பாலாஜி அவர்களை செஷன்ஸ் கோர்ட்டே அணுகி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு செஷன்ஸ் கோர்ட்ல திருப்பி செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிக்கிறார். இந்த வாட்டி வந்து பெயில்ஸ் போடும்பொழுது செக்ஷன் 45 ஆஃப் த பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 படி பெயில்ஸ் வந்து மெரிட்ல போடுறாரு. அதுக்குள்ள வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டாங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் ஹைகோர்ட்டுக்கு நாடுறாரு. ஹைகோர்ட் நாடும் பொழுது ஹைகோர்ட் கிளியர் அப்சர்வேஷன் கொடுத்துட்டாங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் மந்திரியா இருக்கிறதுனாலையும் அவருடைய பிரதர் அசோக்குமார் அவர்கள் சரணடையாதனாலையும் அவருடைய பாஸ்ட் கான்டக்ட் அதாவது செந்தில் பாலாஜி அவர்களுடைய பிரிமைசஸ்ல வந்து இன்கம் டேக்ஸ் சர்ச் நடத்தும் பொழுது அவருடைய சப்போர்ட்டர்ஸ் வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அஃபீஷியல்ஸை வந்து தாக்கின விஷயம் இந்தியாக்கே தெரியும். அவருடைய இன்கம் டேக்ஸ் அஃபீஷியல்ஸுடைய காரை உடைச்சது இது எல்லாமே நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த 3 அப்சர்வேஷனை பேஸ் பண்ணி செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பெயிலை வந்து நிராகரிச்சிட்டாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் பெயிலை வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. சப்சிக்வெண்டா செந்தில் பாலாஜி அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டை நாடி போறாரு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஹைகோர்ட்ல டிஸ்மிஸ் ஆகி சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் போகும்பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் இலாக்கா இல்லாத மந்திரியா தொடர்ந்துட்டு இருந்ததை சார்ந்து செந்தில் பாலாஜி அவர்கள் ரெசிக்னேஷனை கொடுத்து சீஃப் மினிஸ்டர் அவர்களுக்கு ரெசிக்னேஷன் கொடுத்து மந்திரி பதவியிலிருந்து விலகிடுறாரு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த மேட்டர் போகும்பொழுது சுப்ரீம் கோர்ட்ல பல பிஎம்எல்ஏ கேசஸ்ல ஆர்டிகல் 21 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா படி பெயில் இஸ் அ நார்ம், ஜெயில் இஸ் அன் எக்ஸெப்ஷன், லிபர்ட்டி இஸ் அ நார்ம், டிப்ரிவேஷன் இஸ் அன் எக்ஸெப்ஷன்ங்கிற ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் வந்து எவால்வ் ஆகும் பொழுது 2016 அப்புறம் அந்த மாதிரி ஒரு ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் வந்து எவால்வ் ஆக ஆரம்பிச்சது. அதை பேஸ் பண்ணி பல பொலிட்டிக்கல் லீடர்ஸ் வந்து அரெஸ்ட் ஆயிருந்தாங்க. அந்த பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எல்லாருமே வந்து பெயிலில் வந்து வெளியே வர ஆரம்பிச்சாங்க. இதுக்கு நடுவில் அவருடைய ப்ரெடிகேட் அஃபென்ஸ் ஜாப் ஃபார் சேல்ஸ் ஸ்கேம்ல வந்து அந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸ் ஆகப்பட்டது. சிசிபி வந்து கேஸ் ஃபைல் பண்ணி அந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸில் விட்னஸஸ் இதெல்லாமே வந்து அவங்களும் வந்து பேரலல் இன்வெஸ்டிகேஷன் நடத்தியிருந்தாங்க. இதுக்கு நடுவில் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பெயில் கிடைக்குது. 26 செப்டம்பர் 2024 அன்னைக்கு பெயில் கிடைக்குது. பெயிலில் வந்த உடனேயே 2 நாளில் செந்தில் பாலாஜி அவர்கள் மந்திரி பதவிக்கு வராரு. அப்போ கூட பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து அப்சர்வ் பண்ணும் பொழுதும் கிளியராக வந்து பல அப்சர்வேஷன் சொல்லும் பொழுது பெயில் கொடுத்தது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மெரிட்ஸ் ஆஃப் த கேஸ் கிடையாது, அவர் மந்திரி ஆகிறதுக்காக கிடையாதுன்றது பல முறை வந்து அப்சர்வேஷன்ஸாகவே கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் செந்தில் பாலாஜி அவர்கள் 28 செப்டம்பர் 2024 அன்னைக்கு பதவியை ஏற்றுக்கிறாரு. செந்தில் பாலாஜி அவர்கள் திருப்பி 2 இலாக்காவை டாஸ்மாகையும் எலக்ட்ரிசிட்டி மினிஸ்ட்ரியும் எடுத்துக்கிறார். சப்சிக்வெண்டா இந்த கேஸ்ல பாதிக்கப்பட்டிருந்த ஒருத்தர் வந்து சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு அவருடைய பெயிலை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பெட்டிஷன் போடுறாரு. செந்தில் பாலாஜி அவர்களை பெயிலை கேன்சல் பண்ணணும்னு பெட்டிஷன் போடும் பொழுது சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த பெட்டிஷனை வந்து ஏற்றுக்கிட்டு நோட்டீஸ் வந்து இஷ்யூ பண்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 வாட்டி அவகாசம் கொடுக்குறாங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் மந்திரியா இருக்கணுமா இல்ல பெயில நீடிக்கணுமா அப்படின்னு சொல்லும் பொழுது ஃபைனலா செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து கிளியர் கொஸ்டின் கேட்டு அவங்க கிட்ட சொல்லி செந்தில் பாலாஜி அவர்களை வந்து லிபர்ட்டி வேணுமா, அதாவது ஃப்ரீடம் வேணுமா, மந்திரி பதவியில் இருக்கணுமான்னு கேட்டு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்சர்வேஷன் கொடுத்த உடனேயே செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை அதாவது 27 ஏப்ரல் 2025 வந்து ரிசைன் பண்றாரு மினிஸ்டர் பதவியிலிருந்து. இன்னைய தேதியில செந்தில் பாலாஜி அவர்கள் மந்திரி கிடையாது, அவர் வந்து பெயில இருந்துகிட்டு இருக்காரு.
ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் திங், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆஃபீஸில் வந்து தொடர்ச்சியாக அவர் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் அப்பியர் ஆகிட்டு இருக்காரு. இது தாண்டி சுப்ரீம் கோர்ட் வந்து அவருடைய கேஸ் வந்து ட்ரையலில் வரல அப்படின்னு சொல்லியும் தான் சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த அப்சர்வேஷன் கொடுத்துருந்தாங்க. என்ன அப்சர்வேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா, அவர் மந்திரி பதவியில் நீடிக்கணுமா இல்லை ஃப்ரீடம் வேணுமா அப்படின்னு சாய்ஸ் கொடுக்கும்போது செந்தில் பாலாஜி எவென்ச்சுவலாக பெயில் தான் அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணியிருக்காரு. இதில் முக்கியமாக என்னென்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து அப்சர்வேஷன்ஸ் கொடுக்கும் பொழுது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பெயில் கொடுக்கப்பட்டது மெரிட்ஸ் ஆஃப் த கேஸ் கிடையாதுன்னு முன்னாடி ஹியரிங்லேயே சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு நடந்த ஹியரிங்கில் முக்கியமான சில அப்சர்வேஷன்ஸை சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்காங்க. ஐ கோட் த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். Taking note of Senthil Balaji's resignation as TN minister, Supreme Court refuses to cancel his bail. So, எல்லா நியூஸ் பேப்பர்லையும் ஹெட்லைன்ஸ் என்ன வந்திருக்குன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் மந்திரி பதவி வந்து விலகினதுனால அவரோட பெயில் வந்து கண்டினியூ ஆகுதுன்னு சொல்லிட்டு. அப்படி பார்க்கும் பொழுது இதுல சாலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா துஷார் மேத்தா அவர்கள் என்ன ஆர்கியூ பண்ணியிருக்காருன்னா, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை சார்ந்து கண்டிஷன் வந்து செந்தில் பாலாஜி should not become a minister again while the matter is pending அப்படிங்கிறத கோரிக்கை வச்சாரு. அது மட்டும் இல்லாம சாலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா என்ன கிளியரா சொல்லியிருந்தாருன்னா, இதே மாதிரி கண்டிஷன் ஆகப்படுது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கேஸ்லயும் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தார், குறிப்பிட்டிருந்தார். ஏன் இதை குறிப்பிட்டாருன்னா, திருப்பி 1 மந்த்துக்கு அப்புறம் செந்தில் பாலாஜி அவர்கள் மினிஸ்டர் ஆகக்கூடாது அப்படிங்கிறத சொல்லி, ஐ கோட் த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் ஆஃப் த சாலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. அவர் என்ன சொல்லியிருந்தார், யுவர் அப்ரிஹென்ஷன் இஸ் தட் he will again become minister. At that stage you can apply for cancellation of bail அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் இன்டைரக்டா என்ன சொல்லியிருக்காங்க அப்சர்வேஷன்னா, மினிஸ்டர் ஆகணும்னு ட்ரை பண்ணா கேன்சலேஷன் ஆஃப் பெயிலுக்கு அப்ளை பண்ணுங்க அப்படிங்கிற அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க சுப்ரீம் கோர்ட். அது மட்டும் இல்லாமல் சாலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா துஷார் மேத்தா அவர்கள், பாலாஜி wielded immense power and influence over the state government, pointed out that even when he was in jail, he continued as a minister without portfolio. Since the state is prosecuting the predicate offense, அதாவது job for sale scam prosecute பண்றதுனால, the case under the Prevention of Corruption Act, the trial will see no progress with Balaji's influence அப்படிங்கிறதையும் அப்ரியன் பண்ணியிருக்காரு. இதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, கிட்டத்தட்ட பல விட்னஸஸ், ஆயிரக்கணக்கான விட்னஸஸும் இதில் இருக்கிறதுனால விட்னஸஸ் வந்து தொடர்ச்சியாக வந்து கோர்ட்டுக்கே வந்தாலும் பல நாட்களும் பல வருடங்களும் இந்த கேஸ் நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் மந்திரி பதவிக்கு திருப்பி வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டா கூட வர முடியாது. காரணம் என்னன்னா, பிரெடிகேட் அஃபென்ஸ் முடியறதுக்கே பல வருடங்களாக வாய்ப்பு உண்டு. அப்படி இருக்கும் பொழுது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் 1950 படி செந்தில் பாலாஜி அவர்கள் இஸ் நாட் அ டிஸ்குவாலிஃபைட் டு பி மெம்பர் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. மெம்பர் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு டிஸ்குவாலிஃபிகேஷன் கிடையாது. எம்எல்ஏவா நீடிக்கலாமே தவிர மந்திரியா இருக்க முடியாது. டு ஷோ த பவர் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். பட் அவர் எம்எல்ஏவா நீடிக்கிறது கூட விட்னஸஸ்க்கு பாதிக்கிற மாதிரி இருந்தா டெஃபினட்டா வந்து கோர்ட் வந்து அலோ பண்ண மாட்டாங்க. ஸோ விட்னஸஸ் வந்து யாராவது செந்தில் பாலாஜி அவர்கள் எம்எல்ஏவா இருக்கிறது கூட அவங்களுக்கு பாதிக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் ரைஸ் பண்ணாங்கன்னா அது ஃபர்தர் இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் படி ரெட் வித் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இந்த பிராக்கெட்ஸ் ஆஃப் லா அவருக்கு வந்து இஸ் நாட் டிஸ்குவாலிஃபைட் டு பி மெம்பர். பட் ஹவவர் விட்னஸ்க்கு வந்து எந்த தடையும் இருக்கக்கூடாதுன்றது தான் நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ செந்தில் பாலாஜி அவர்கள் வரக்கூடிய நாட்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் பொலிட்டிஷனாக இருக்க முடியுமே தவிர எம்எல்ஏவா வந்து நீடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குமே தவிர செந்தில் பாலாஜி அவர்கள் மினிஸ்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இன்ஃபேக்ட் சாத்தியக்கூறுகளே கிடையாது. அப்படி இருக்கும்போது செந்தில் பாலாஜி அவர்களுடைய பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் என்ன? ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அதிமுக வந்தது காரணமே அவர் மந்திரி ஆகணுன்றது தான். அப்ப அந்த மந்திரி பதவியே இல்லாத பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் டிஎம்கே உடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆர்கனைசேஷனல் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கிட்டு எம்எல்ஏவா நீடிப்பாரா இல்ல வேற ஏதாவது கட்சிக்கு வந்து தாவுவாரா அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள்ல தான் நம்ம பார்க்கணும். பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்துல பல சீனியர்ஸ் இருந்தோம். செந்தில் பாலாஜி அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இவ்வளவு பெரிய பதவியை வந்து கொடுத்திருந்தது காரணம் அவருடைய பொலிட்டிக்கல் அக்யூமெண்ட். அவர் வந்து அந்த போர்ட்ஃபோலியோஸ்ல வந்து எந்த மாதிரி நெகோசியேஷன்ஸ் வந்து டிஎம்கேக்குள்ள இருந்ததுன்றது வந்து இட்ஸ் பிரைவேட் டு செந்தில் பாலாஜி அவர்கள். பட் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் ஆகப்பட்டது டெஃபினட்டா உண்டு. அவர் வந்து மினிஸ்டர் ஆக முடியாதனால பொலிட்டிஷியனா இருக்க முடியாதுன்னு கிடையாது. ஸோ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் படி இன்னைய தேதியில செந்தில் பாலாஜி அவர்கள் எம்எல்ஏவா கண்டினியூ பண்ணலாம். எம்எல்ஏவா கண்டினியூ பண்றதுனால பவர் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்து அந்த பவர் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததுனால விட்னஸஸ் பதில் சொல்லாம போனா அப்போ செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எம்எல்ஏவும் இருக்க முடியுமா அப்படின்ற கேள்வி வருது. ஸோ செந்தில் பாலாஜி அவர்களுக்கு முன்னாடி 3 சாய்ஸ் இருக்கு. ஒன்று, செந்தில் பாலாஜி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே அப்படியே தொடர்ந்துக்கிட்டு ஒரு பவர் பாலிடிக்ஸ் டைரக்டா வந்து மந்திரியா இல்லாம
எம்எல்ஏவை நீடிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ரெண்டாவது, செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பியூர்லி பொலிட்டிஷியன் இருந்துகிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை கொங்கு ரீஜியன்ல வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுவாரா? மூணாவது, செந்தில் பாலாஜி ஆல்ரெடி ஏடிஎம்கேல இருந்து டிஎம்கேக்கு வந்தாரு மந்திரி பதவிக்காக. சப்சிக்வெண்டா செந்தில் பாலாஜி அவர்கள் டிஎம்கேல போதிய ரெகக்னிஷன் வரக்கூடிய நாட்கள்ல இல்லைன்னா மற்ற நேஷனல் பார்ட்டிஸ், அதாவது காங்கிரஸோ இல்ல பாரதிய ஜனதா பார்ட்டிக்கோ மாறுவாரா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஸோ பட் மாறினாலும் அவரால் வந்து மினிஸ்டர் ஆக முடியாது இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் அவருடைய பொலிட்டிக்கல் ஃபியூச்சர், அவர் என்ன மாதிரியான டெசிஷன்ஸ் எடுக்க போறாரு அப்படிங்கிறது அவரோட சாய்ஸ் தான். பட் ஆல் செட் அண்ட் டன், செந்தில் பாலாஜி அவர்களுடைய இந்த பயணமாகப்பட்டது லோக்கல் பாடி மெம்பரா ஸ்டார்ட் பண்ணி அதாவது அதிமுக கவர்மெண்ட்லயும் மந்திரியா இருந்து சப்சிக்வெண்டா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள வந்து சீக்கிரமா கான்ஃபிடன்ஸை கெயின் பண்ணி அதை தாண்டி அதில் மந்திரியாவும் இருந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கேஸ்ல அரெஸ்டும் ஆகி தொடர்ச்சியா பெயில் போட்டு 2023 ஜூன் 2023 அரெஸ்ட் ஆகி செப்டம்பர் 2024 வரைக்கும் பிரிசன்ல இருந்து வெளில வந்து மந்திரியாகி திருப்பி செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த பதவியை இழந்திருக்காரு அப்படின்னு பார்க்கும் பொழுது அவருடைய அந்த பொலிட்டிக்கல் ஜர்னி ஆகப்பட்டது டெஃபினட்டா ஒரு லோக்கல் பாடி மெம்பர்லேருந்து மினிஸ்டர் ஆனது இன்ஸ்பிரேஷனாக இருந்தாலும் செந்தில் பாலாஜி அவர்கள் இன்னைய தேதியில் எம்எல்ஏவை நீடிச்சுக்கிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் கட்சி வேலைகள் தான் அவரால் செய்ய முடியுமே தவிர மந்திரியா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். திராவிட முன்னேற்ற கழகம் அவருக்கு தேவையான அங்கீகாரமும் அவருக்கு தேவையான பொறுப்புகளும் கொடுப்பாங்களா? எப்படி வந்து அவருடைய பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் எடுத்துகிட்டு போவாங்க? அவர் டிஎம்கேல இருப்பாரா? இல்லை ஃபியூச்சரில் அதிமுக கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணால் அப்போ அதிமுகவுக்கு போயிடுவாரா? இல்லை நேஷனல் பார்ட்டி இருக்கிற நேஷனல் பார்ட்டிஸ்க்கு போவாரா? பிஜேபிக்கு போவாரா? காங்கிரஸ் போவாரா? அப்படிங்கிறது காலம்தான் பதில் சொல்லணும். பட் ஆஸ் அ பொலிட்டிஷியன் செந்தில் பாலாஜி மே பி சக்ஸஸ்ஃபுல். பட் அவருடைய கேஸ் ஆகப்பட்டது அவரோட கேஸால தான் செந்தில் பாலாஜி வந்து பதவியில் இருக்க முடியாமல் போச்சு அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். அதே மாதிரி இந்த கேஸை வந்து போட்டதே அவர் அதிமுக கவர்மெண்ட்ல டிரான்ஸ்போர்ட் மந்திரியா இருக்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இதை பத்தி ஹைலைட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த கேசஸ் வந்து வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி மேல பிரெடிகேட் அஃபென்ஸ் வந்தது. செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து ஆட்சி ஃபார்ம் பண்ணும்போது மினிஸ்டரும் ஆயிடுறாரு. எந்த கட்சி வந்து அவருக்கு இந்த கேஸ் ஹைலைட் பண்ணி போட்டாங்களோ அந்த கட்சியில் இருக்கும் பொழுது இந்த கேஸ் வந்து தொடர்ந்து பிகாஸ் ஆஃப் த அப்சர்வேஷன் பை த சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் மந்திரி பதவியில் இல்லை. எனிவே அவருக்கு பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் இருக்கு. இதை டிஎம்கேல இருக்கலாம், நாளைக்கு ஃபியூச்சர் ஏடிஎம்கே போகலாம், இல்லை பிஜேபியோ காங்கிரஸோ கூட அவருக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அட் த எண்ட் ஆஃப் த டே செந்தில் பாலாஜி அவர்கள் எந்த கட்சியும் சார்ந்தவர் கிடையாது. அவர் பொலிட்டீஷியன். எப்போ வேணா எந்த கட்சி வேணா போகிறதுக்கான வாய்ப்புகள் செந்தில் பாலாஜிக்கு உண்டு. ஏன்னா இஸ் அன் எஃபெக்டிவ் பொலிட்டீஷியன். தேங்க்யூ.